If the angle of elevation of a cloud from a point h meter above the lake is theta 1, the angle of depression of reflection in the lake is theta 2. Prove that the height that the cloud is located from the ground is some one value. ஓகேவா, இங்கே கிடைக்குது இல்லையா, இதை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா சி டேஷ்னு எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே மேடாகிற ஆங்கிள் தீட்டா 2. ஓகேவா, இங்கே பாருங்கள், இதுதான் லேக்குக்கு மேலே ஹச் மீட்டர் எபோ இருந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா க்ளவுடை பார்க்குறீங்க. அங்கே மேடாகிற ஆங்கிள் தீட்டா 1. ஓகேவா, அதோட ரிஃப்ளெக்ஷன் கீழே கிடைக்கிது. எங்கே கிடைக்கும்? தண்ணிக்கு கீழே, லேக்கில் தண்ணிக்கு கீழே, அந்த தண்ணியில் தான் கிடைக்கும் இல்லையா. ஸோ தண்ணிக்கு கீழே கிடைக்கிது. அந்த ஆங்கிள் எவ்வளவு அப்படின்னா தீட்டா 2. இந்த வேல்யூ ஹச் அப்படிங்கிறப்ப இந்த வேல்யூ ஹச், இதை எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. முன்னாடி இன்னும் அப்படின்னா இதோட ஹைட் என்னவோ அதே ஹைட்டு தான் தண்ணியிலையும் கிடச்சிருக்கும். அப்போது இதோட ஹைட் என்ன இருக்குது? இதுலேருந்து இது வரைக்கும் ஹச், இங்கிட்ட ஒரு எக்ஸ் இருக்கு இல்லையா. அப்போ இதோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஹச். இந்த லேக்லேருந்து இந்த க்ளவுடோட ஹைட் என்ன, இல்லைனா இந்த சிடி கண்டுபிடிங்க அப்படின்னா சி டேஷ் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ஏஇசி எடுங்க, இன்னொன்று ஏஇசி டேஷ் எடுங்க. இதில் டேர்ன் டீட்டா அப்படி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா டேர்ன் தீட்டா 1 ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசென்ட். அதே மாதிரி இது எடுத்தீங்க அப்படின்னா ஏஇசி டேஷ் எடுத்தீங்க அப்படின்னா டேஷுங்கிறது ஆப்போசிட், இது அட்ஜசென்ட். ஓகேவா, ஸோ டிஇயோட வேல்யூ நமக்கு தெரியும், அப்ளை பண்ணுங்கள். என்ன தெரியும்? எக்ஸ்ன்னு தெரியும், ஏஇயோட வேல்யூ ஒய்ன்னு தெரியும். அதே மாதிரி டேர்ன் தீட்டா 2ல் ஆப்போசிட் பாருங்கள், இது தானே ஆப்போசிட் சிஇ டேஷ். இதேருந்து இது வரைக்கும் ஹச், இது ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஹச். அப்ளை பண்ணி டிவைட ஏஇயோட வேல்யூ ஒய். ஓகேவா, ஸோ அப்போ இதுலேருந்து ஒய்யோட வேல்யூ இந்த சைடு டிவைடில் இருக்கிற மல்டிபிள் போகும், இந்த சைடு டிவைடில் இருக்கிற மல்டிபிள், அப்படியே இதை சேஞ்ச் பண்ணிடுங்க. இதுலேயும் ஒய் கிடைக்கும், இதுலேயும் ஒய் கிடைக்கும். ஈக்குவேஷன் 1 and 2 கிவ்ஸ் ரெண்டு ஈக்குவல். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்னா ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டே ஈக்குவல் பண்ணுங்கள். எக்ஸோட வேல்யூ இப்படி டிவைடில் இருக்கிற மல்டிபிள் போகும், இந்த சைடு டிவைடில் இருக்கிற மல்டிபிள் போகும். ஒவ்வொரு வேல்யூவோட எக்ஸோட எக்ஸ் டேர்ன் தீட்டா 1 2h tan தீட்டா 1. தீட்டாவோட வேல்யூ பேக்கில் வர மாதிரி எழுதுங்க. ஓகேவா, இந்த சைடு எக்ஸோட வேல்யூ ப்ளஸில் இருக்கணும் தானே ஆகும் அப்படின்னா மைனஸில் வரும். அடுத்து எக்ஸை காமன் எடுத்துட்டீங்க அப்படின்னா டேர்ன் தீட்டா 2 மைனஸ் டேர்ன் தீட்டா 1. அடுத்து எக்ஸோட வேல்யூ தான் நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஹச் தான் ஃபைன் பண்ண போகிறோம் இல்லையா. வேணாப்பா, எனக்கு வேண்டாம். எக்ஸ் ப்ளஸ் ஹச் தான் வேணுங்கிறதுனால எக்ஸோட வேல்யூ மட்டும் இதில் ஃபைன் பண்ணிடுங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ இந்த கண்டுபிடிச்ச வேல்யூ ப்ளஸ் ஹச் போட்டுருங்க. அடுத்து இந்த வேல்யூ இப்படி கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த வேல்யூ ஹோல் வேல்யூ கிராஸ் பண்ணணும். இப்போ 2/3 ப்ளஸ் பண்ணுறதுனா இதை கிராஸ் பண்ணி தானே ப்ளஸ் பண்ணுவீங்க. அப்போ 2 + 3 / 3 தானே போடுவீங்க. அதே தான் பண்ணுறீங்க. இதை இங்கே மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு வேல்யூட ஹச் மல்டிபிள் பண்ணி எழுதுங்க, டிவைட இந்த வேல்யூ. ஓகேவா, 2h tan தீட்டா 1 இருக்குது, அதுலேருந்து ஒரு வேல்யூ போயிடுச்சு அப்படின்னா ஹச் தீட்டா 1. அடுத்து தீட்டா 2ல் ஒரு டேர்ம் தான் இருக்குது, அது அப்படியே எழுதிருங்க. இதுலேருந்து ஹச்சை காமன் எடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ள இருக்க இந்த வேல்யூ இருக்கும், டிவைட இந்த வேல்யூ. இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.